உங்க கட்சியிலிருந்து போன ஆதவ அர்ஜுனா 4 சீட்டுக்காக 8 சீட்டுக்காக போய் தொங்கினுக்கிறார் அண்ணன் திருமா. ஸ்டாலினை பார்த்தாலே பயப்படுறாரு அண்ணன் திருமான்னு பேசுறாரு. ஒரு பைத்தியக்கார பயலை வந்து எடுத்ததுமே நீங்க கேள்வி ஆரம்பிச்சு எனக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை உருவாக்கு. அந்த நாய் வந்து முதல்ல வந்து இதுல வேலை பார்த்துச்சு. நாயா? நாங்க பயப்படுறோம். விடுதலை சிறுத்தைகள் பயந்துகிட்டு இருக்கிறோம். ஸ்டாலினை பார்த்தாலே அண்ணன் திரும்ப பயப்படுறாருன்னு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றுல யாரை பார்த்து எப்பொழுதும் பயந்ததாக வரலாறு இல்லை. 90களில் எங்க தலைவர் பேசின பேச்செல்லாம் திரும்பி பாரு. பைத்தியக்கார பலை ஒரு தம்பியை வந்து அடிச்சே கொண்டு விட்டாங்க தெரியும்ல. அடிச்சு கொண்டவனுடைய அப்பா சொல்றாரு நான் பாடி வாங்க மாட்டேன், திருமாவளவன் வர வேண்டும் சொல்லியிருக்காரு. இப்ப தலைவர் ஏர்போர்ட்ல அனுப்பி விட்டு இங்க வந்து உங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ரைட்டா? அவர் ஒன்றும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, பல்லர் சமூகத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, அந்த சமுதாயத்துக்காக அவங்களுக்காக குரல் கொடுக்கவனா இருக்கானா? இவன் பேசுறானே, கட்சியில பேசுறானே, இவன் தலைவர் குரல் கொடுத்தானா? இவன் எப்படியே பார்ப்பாங்க. நான் தலித்துக்கு பிரச்சனை கூட இவன் கூவுவேன். இவன் கூவுனானுங்க. இப்ப ஆகாஷுக்கு இவன் பேர் என்ன பேசினானா? அவனை விடுங்க, அவன் துபாக்கூர் பேசினாரா? ஏன் கவினுக்கு பேசினாரா? அப்புறமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. டேய் நீங்க வந்து வம்பளத்துக்கு இருக்கிறாய். ஊரெல்லாம் மைக் போட்டு பேசுறாரு, அங்கெல்லாம் விட்டுறீங்க. நான் கேள்வி கேட்டேன், என்ன வந்து ஏன் கேட்க? இல்ல தம்பி, நீ அப்படி நீ தேவையில்லாம கேட்க. அவன் ஒரு பைத்தியக்கார தம்பி. அவனை போய் நான் கேட்டேன், பைத்தியக்காரனுக்கு எதுக்கு சீட்டு கொடுத்து எதுக்கு வந்து இது பொறுப்பு கொடுத்தீங்க? பைத்தியத்தை திருத்தலாம் அப்படின்னு ஒரு வைத்தியம் பார்க்கறதுக்காக சேர்த்தேன் தம்பி. அது பைத்தியம் ரொம்ப முத்தினால நாங்கள் இப்போ விரட்டி விட்டோம் தம்பி. அது தப்பு தான், நான் ஏற்றுக்கிறேன். ஒரு நாய் இருக்கு, நாய்க்கு பிஸ்கட் போடுறோம், எலும்பு துண்டு போடுறோம், நல்லா இருக்குன்னு. அது வெறி நாய் ஆகி போச்சு, என்ன பண்ணுறது? இல்லைன்னா முனிசிபாலிட்டியை கூட்டியாந்து, நகராட்சி கூட்டியாந்து, இல்லை பேரூராட்சி கூட்டாந்து, இல்லை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அதைத்தான் ஒப்படைச்சிட்டோம். ரைட்டா? அங்கே வந்து எங்கே போய் ஒப்படைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? கரெக்டான இடத்துல தான் ஒப்படைச்சிருக்கிறேன். இந்த பாருங்க, தலித் மேட்டரை பற்றி தான் நீ பேசின, உன் செருப்பு பிஞ்சு போயிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீயே கூடதே விடுதலை சிறுத்தையில் கொஞ்ச நாள் இருந்த. இப்போ நீ போயிட்டு நீ எங்கேயும் போனையா? கட்சியை விட்டு தான் வெளியில் போயிருக்கிற. ஆனால் தலைவரோட கொள்கை உள்வாங்கியிருக்கிறீல்ல, அம்பேத்கர் கொள்கை உள்வாங்கியிருக்கிற, எழுச்சித்தமிழ் கொள்கை உள்வாங்கிருக்கீங்க, விட்டு கொடுக்குறியா? நாங்கள் தான் பார்க்குறோம்ல. எங்கே போனாலும் தலைவருக்கு ஒரு பிரச்சனை முதல்ல குரல் கொடுக்குறது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தானே. அப்போ அதுதான் நீ தான் எடுத்துக்காட்டு. உனக்கு கட்சிக்குள்ள சின்ன முரண்கள், ரைட்டு, அதில் போனே தவிர தலைவரையோ தலைமையோ பகச்சு போடல. இது நிறைய சங்கி பயல்களுக்கு தெரியல, நீலச்சங்கிகளுக்கு அதையும் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குல்ல. நீலச்சங்கி இருக்கிறாங்க நிறைய பேர். சொல்றது பிரதாப்கிட்ட பேட்டி கொடுக்காத, அந்த தம்பி வந்து பயங்கரமான, என்ன பயங்கரமான நல்ல தம்பி, அம்பேத்கரிஸ்ட், திருமாயிஸ்ட். எங்களுக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆவீர்கள். சீட்டை கொடுக்கவில்லை என்றால் நான் அடுத்த இன்டர்வியூ நான் கொடுக்குறேன். அடுத்த இன்டர்வியூ கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? அது 2 இலக்குகளுக்கு 10 சீட்டுக்கு குறைந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சிக்கல்ன்றது சங்கத்தமிழன் சொல்ல, திமுக காரனே சொல்றேன். இப்போ நீங்க தொடர்ந்து நம்ம பேசும்போது திமுக பத்தி விமர்சனம் பண்ணா நீங்களுமே ஆமா அவங்க பண்றது தப்பு தான் சொல்லி எடுத்து பேசுறீங்க. இப்போ சொல்ற மாதிரி 10 சீட்டோ 12 சீட்டோ வாங்கணும்னு வச்சுங்களேன், அதுல உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்தா கூட அது உங்களுக்கு எதிராக அமையாதா? திமுக எதிர்த்து நீங்க பேசுறீங்களே, நான் கேட்கிறேன். எங்க மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைனா கேட்பேன். கேட்கறதுக்கு தான் நான் கட்சி நடத்துறேன். அது சிறுத்தைனா சீரனு, சிறுத்தைனா தூக்கிக்கிட்டு இருந்தா நாங்கள் பசியோட தான் நாங்கள் கிடக்கணும், பட்டினியாக தான் கிடக்கணும். சிறுத்தைனா என்ன செய்யணும்? சீரன். இப்போ வந்து ஒரு பையனை வந்து கொண்டு போய் போலீஸ் கஸ்டடியில் கொண்டு விட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதுக்கு எவனாவது அமைச்சர் போயிருக்கிறானா? அப்புறம் என்ன நொல்லைன்னுக்கிட்ட அப்புறம் என்ன கேள்வி? இதெல்லாம் கேள்வி கேட்கறதே என் வேலை. சீட்டும் கேட்பேன், புரியுதா? அப்போ சீட்டுக்கு நீங்களும் வேலை பார்க்கணும். இப்போ ஒரு அம்மா சேர்ந்துருக்குது, அந்த அம்மா பேசாத சங்கத்தமிழன் பேசிட்டானா? இல்லையே. அப்புறம் என்ன பேசிக்கிறீங்க? கமலஹாசன் பேசாத சங்கத்தமிழன் பேசிட்டானா? ஒரு டார்ச்சத்தை வச்சாரு. அப்ப சங்கத்தமிழன் போய் பேசிருக்காங்க. எங்க மக்களுக்கு நீங்க பிரச்சனை பண்ணா நான் கேட்பேங்க. எம்எல்ஏ ஆனாலும் கேட்பேன். எம்எல்ஏ ஆறதே எதுக்காக? எங்க மக்களுக்காகத்தான், எங்க மக்களுக்கு குரல் கொடுக்கத்தான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்க கட்சியிலிருந்து போன ஆதவ அர்ஜுனா தாவேக்கா போனதுலேருந்து திமுக பேசுறாரோ இல்லையோ, அதிகமா விசிகாவே மன்னன் திரும்பவும் பேசிட்டு தான் இருந்தாரு. ஒரு படி மேலே போய் ரொம்ப மோசமா வந்து 4 சீட்டுக்காக 8 சீட்டுக்காக போய் தொங்கினுக்கிறார் அண்ணன் திருமா. ஸ்டாலினை பார்த்தாலே பயப்படுறாரு அண்ணன் திருமான்னு பேசுறாரு. எங்களுக்கு கேட்கும் போதே இந்த பேச்செல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது? ஒரு பைத்தியக்கார பயலை வந்து எடுத்ததுமே நீங்க கேள்வி ஆரம்பிச்சு எனக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை உருவாக்குறீங்க. இடையில கூட கேட்டிருக்கலாம், இல்லை முடிகிறப்ப கூட கேட்டிருக்கலாம். சரிங்களா? அந்த நாய் வந்து முதல்ல வந்து இதில் வேலை பார்த்துச்சு. நாயா? ஆமாம். எலும்பு துண்டுக்கு வந்து வேலை பார்க்குறது யார்? எலும்பு துண்டுக்கு குரல் கொடுப்பது யார்? எலும்பு துண்டுக்கு வந்து கத்துறது யார்? புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, நான் ஏமாத்துறேன். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சில பேர் வந்து துண்டுகளை போட்ட, எலும்பு துண்டை போட்டால் குலைத்து கொண்டே இருப்பார்கள். ரைட்டா? நாய்கள் குலைக்கின்றது என்பதற்காக நம்ம பயணத்தை நிறுத்த வேண்டாம்னு இருக்கிறாரு. ஆனால் இந்த நாயை வந்து அப்பயே அடிச்சிடணும், அப்போதான் அது சரியா இருக்குங்க.
இது வந்து முதல் இடத்துமே திமுகவில் இருந்துச்சுங்க. திமுகவில் வேலை பார்த்துருக்கு. என்ன பண்ணியிருக்கு, இங்கே சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்குது. ஐபேக்கில் இருந்தாலும் யாரும் தெரியும் உங்களுக்கு, அங்கே வேலை பார்த்துருக்கு. வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து கிச்சன் கேபினெட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்குது. புரியும் நினைக்கிறேன் உனக்கு என்ன கிச்சன் கேபினெட்னா. கிச்சன் கேபினெட்லாம் இன்னும் நுழைஞ்சு அங்கே சிக்கல்களை வளர்த்துருக்கு. சும்மா போட்டு கொடுக்குறது, அங்கிட்ட இங்கிட்ட அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு. ஆகா மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கு இது சரிப்பட்டு வராது, மச்சானுக்கு மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்ட், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம ஜெயிச்சு வந்த பிறகு நமக்கு வந்து இங்கே வந்து சீட்டை உருவாக்கணும், லாட்ரி சீட்டு நாங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல பாண்டிச்சேரி கொண்டு வர ஆசைப்படுறோம், உலகத்து அதாவது மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி. அப்போ அதை வந்து தமிழக முதல்வர் இது சரிப்பட்டு வராது, இது இமேஜே போயிடும், ஆனால் கொடுக்க முடியாது பண்ணதுமே வெளியேறிட்டார். வெளியேறி வந்துமே எங்கள்கிட்ட வந்து எப்படின்னா, எங்கள் தலைவர் தான் வந்து கொஞ்சம் அன்பாக யார் வந்தாலும் அரவணைக்கக்கூடிய ஒரு தாய் உள்ளம் தானே, தாய் சிறுத்தை தானே. அதுவும் நான் தலித்து வந்தால் இன்னும் இருப்பீங்க. தாய் சிறுத்தை, ஆமாம் உண்மைதான். நான் தலித்துகளை நாங்கள் அரசியல்படுத்த விரும்புகிறோம். அது அம்பேத்கர் தான். சரி, அம்பேத்கர் பல்ல காட்டக்கூடாது இங்கே, ரைட்டா? இது நம்ம நக்கல் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தலித் சிந்தனையாளர்கள், தலித்து விடுதலை விரும்புபவர்கள், நான் தலித்து நிறைய பேர் உருவாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காகத்தான் அவர் வந்து அந்த மனுஸ்பிரிதியை எரிக்கும் பொழுது முதல்ல அவர் எரிக்க வச்சதே ஒரு பிராமணன். வரலாறு எங்கிட்ட பேசக்கூடாது, வரலாறு தெரியாதவன்ட்ட நீங்க பல்ல காட்டி பேசலாம், புரியுதா? நம்ம நாங்க வந்து நான் தலித்து வந்து ஆமாங்க, நான் தலித்து வந்து நாங்க எஸ் பாலாஜி சீட்டு கொடுத்துருக்கிறோம். நான் தலித்து அவர் பேருனா ஷானவாசி பேர் சீட்டு கொடுத்துருக்கிறோம். பெரிய எஸ் பாலாஜி கொடுத்தனால ஒரு பூரா பல வன்னியரை கூட்டியாதான் ஒண்ணும் இல்லை. ஏன் கொடுக்குறோம்னா, நாங்கள் அரவணைக்கிறோம் அப்படின்றது சமுதாயம் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த தம்பியை வாப்பா அப்படின்னு வந்தாரு, சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இங்க வரவுமே இந்த தம்பி என்ன பண்றாப்புல, அந்த திமுக மேல இருக்கிற வெறுப்பு இருக்கு பத்தியா, நம்மளை கிச்சன் கேபினெட்டுக்குள்ள உள்ள விடல, அதே மாதிரி சீட்டு கொடுக்கல, அங்க சீட்டு கேட்டிருக்கிறாரு. இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது எங்கிட்ட இருந்து அங்க சீட்டு கேட்கிறாரு, கெஞ்சுறாரு. 2 MP சீட்டு வாங்கி, ரெண்டுமே வந்து ஒரு தலித்தா ஒரு நான் தலித்தா. நாங்களே இப்பதான் வளர்ந்து வர்றோம். அன்னைக்கு 2 தலித் தொகுதியில் ஜெயிச்சனாலதான் நாங்கள் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் அன்னைக்கு கட்சியை. இவர் ஒன்றும் ஒரு நான் தலித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் ரவிக்குமாரை வளைச்சிருக்கிறாரு, சிந்தனை சிவனை வளைச்சிருக்கிறாரு. எல்லா செய்தியும் நமக்கு இப்போ தெரியுது, ரைட்டா? வளைச்சிக்கிட்டு தலைவரையும் வளைக்க பார்த்துருக்காரு. தலைவர் போய் உன்ன மாதிரி ஆளாக நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டாரு. அந்த கடுப்பில் திமுக அடிக்கிறது குண்டக்க மண்டக்க, ரைட்டா? அடிச்சதுமே இது சரிப்பட்டு வராது, மண்டை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்தான். ஒரு 6 மாதம் வாயை மூடுப்பான்னு. ஆனால் அதற்கான முடியாது. அது எப்படியும் இப்போ அந்த உயரமாக இருக்கும்போது ஒரு பெப்பரை பேன் பார்ப்பாங்க வரும், இந்த கேனப்பயலுக்கு மாதிரி பெப்பரை பேன் இப்படியே பார்த்துக்கிட்டு ஏடிமிக்கு பார்த்துருக்குது. கடைசியில் ஏடிமிக்கு வந்து எடப்பாடி சொல்லிட்டாரு, உன்னை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு பண்ணதுமே. இதுக்கு ஏற்ற இடம் எங்கே? தாவேக்கா. எப்படி வந்து திரிஷாவை பார்க்கணுமோ முயற்சி எடுத்திருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஆமா, அந்த காலத்திலேயே எல்லாம் செய்தி கிடைக்குது. அப்ப நம்ம அண்ணன்ட்ட போனோம்னா நம்ம திரிஷாவை பார்க்கலாம், இன்னும் பல நடிகைகளை பார்க்கலாம் அப்படின்ற நோக்கத்துல இவர் அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற நீ ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இரு, உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் தம்பி. இந்த திமுக உரண்டை இழுக்கிறது இல்லை இந்த மற்ற கட்சிக்காரண்ட உரண்டை எடுக்கிற மாதிரி இங்க விடுதலை சிறுத்தையில் இழுக்கப்படாது, சரியா? வாயை பொத்திக்கிட்டு கடை. நாங்க பயப்படுறோம், விடுதலை சிறுத்தைகள் பயந்துகிட்டு இருக்கிறோம். ஸ்டாலினை பார்த்தாலே அண்ணன் திரும்ப பயப்படுறாருன்னு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றுல யாரை பார்த்து எப்பொழுதும் பயந்ததாக வரலாறு இல்லை. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி இருந்த காலத்திலேயே 90களில் எங்க தலைவர் பேசின பேச்செல்லாம் திரும்பி பாரா, பைத்தியக்காரப்பலே திருப்பி போட்டு பாடுறா. சும்மா வந்துக்கிட்டு எங்கே வந்து டைலாக் பேசுகிறேன், நாங்கள் வந்து அவரை பார்த்து பயப்படுறோம், இவரை பார்த்து பயப்படுறோம். நீ வேணும்னா திரிஷாவை பார்த்து பயப்படலாம், இல்லை யாரையாவது பார்த்து பயன்படுத்திடலாம். எங்களுக்கு ஒன்றும் பயப்படலாம், எங்களுக்கு தேவையில்லை. திரிஷா சொல்லிச்சான் வெளியே படம் நாயன் இருச்சான், உனக்கு தெரியுமா மேட்ரு? அது தெரியும். ஓ இழுக்கலப்பா, விடப்பா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, பாவம். அதனால வந்து அது ஏன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ திரிஷாவை வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சான் சங்கீதா எங்க புலிகள்கிட்ட. மேட்ரு இப்போ முக்கியமான கரண்ட் நியூஸு. அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிச்சேன், என் புருஷனை வளைச்சி போட்டா பார்த்து வந்து ஸ்டெப் எடுங்கன்னு. அவங்க வந்து அங்கே இங்கிலாண்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. யார் மேலே? அது யார் மேலே தெரியுமில்ல? திரிஷா மேலே. இந்த குடும்பத்தை தான் கிளச்சா, இவன் தான் பிரச்சனை பண்ணான்னு. இதெல்லாம் இப்போ நம்ம தைரியமாக சொல்றேன், என் மேலே வழக்கு போடலாம்ல. புலிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மாவை. அதனால கவனமா இருக்க வேண்டும். இந்த அம்மா மட்டும் இல்லை, ஐயாவையும் தான். சரிங்களா? ஒரு பெண்மகளுக்கு வந்து நீ வந்து இப்படிலாம் செஞ்சேன்னா உன்னை யாவே ஏற்றுக்கிருவேன். நானே சொல்கிறேன். இப்போ நீனே ஒரு கல்யாணம் பண்ணல தம்பி, கல்யாணம் பண்ணி முடிச்சிட்ட, ரைட்டா? கல்யாணம் பண்ணி முடிச்சா பிறகு நீ வந்து இன்னொரு சல்சா பார்ட்டிட்ட ஒரு கடகாட்ட பார்ட்டிட்ட நீ தெரிஞ்சேன்னா உன்னை வந்து விடுவாங்களா? அது மாதிரி இப்போ அவன் மயனே கடுப்பில் இருக்கிறானா தம்பி, அன்பு அவங்க பையன் இருக்கிறாருல, அவரே கடுப்பில் இருக்கான். அவருக்கு வந்து இப்போ யாரை டார்கெட் பண்ணுறா அப்படின்னா, இதுக்கு பூரா அந்த வேலை பார்க்குறவன் பூரா அந்த உயரமானவன் தான். யாரு? இந்த ஆதவ் அர்ஜுன்.
இந்த வேலையை பண்ணிக்கிறேன் அந்த பையன். அதனால் தம்பி நீ ஒழுங்காக வந்து திருசாட்ட பயம் இல்லாமல் இருக்க பாரு, அதை விட்டு இங்கே டைலாக் பேசாத. இல்லை அந்த சீட்டுக்காக தொங்கிட்டு இருக்காருன்னு இவரை மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதாவது சீட்டுக்காக நாங்கள் போய் எங்கேயும் எவன்கிட்ட போய் தொங்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. ரைட்டா? எங்கள் தலைவர் என்ன சொன்னார், அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னால் வந்து என்ன சொன்னார், எங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் சீட்டை ஒதுக்குங்க, நாங்கள் பேரம் பேசுகிறதுக்கோ பார்கின் பண்ணுறதுக்கோ நாங்கள் ஆள் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் போய் எந்த பத்திரிகையாளர் வேணுமாலும் பேட்டி எடுங்க. நீ ஏற்கனவே தமிழா பாண்டியன்ட்ட பேட்டி எடுத்திருக்கிறீங்களா, அண்ணன் மணிகிட்ட பேட்டி எடுத்திருக்கிறீங்களா, அண்ணன் துரை ரவீந்திரசாமிகிட்ட பேட்டி எடுத்திருக்கிறீங்களா, எல்லா பத்திரிகையாளரும் ஐயநாதன்ட்ட பேட்டி எடுத்திருக்கிறீங்களா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க விடுதலை சிறுத்தையுடைய வலிமை என்னன்னு. அவங்க ஒவ்வொரு யூடியூப்லையும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டா? விடுதலை சிறுத்தைகள் மட்டும் வெளியேறினால் திமுக தோல்வியை சந்திக்கும் என்று, அப்புறம் படுதோல்வியை சந்திக்கும் என்று நான் சொல்லலை, சங்க தமிழன் சொல்லலை. யார் சொன்னது? ஆசிரியர் மணி அவர்கள் சொல்லுகிறார், நடுநிலை பத்திரிகையாளர். ரைட்டா? அதனால வந்து எவனையும் போய் தொங்க வேண்டிய தேவை சிறுத்தைகளுக்கு இல்லை. ரைட்டா? சிறுத்தைகள் வந்து வேடிக்கை பார்க்குது, என்னடா ஏதுடா எப்படிறான்னு. எங்களுக்கான தொகுதிகளை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்க தயாராக இருக்கிறார். அப்புறம் இதுக்கு நாங்கள் தொங்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் இங்கே நொங்கி போய் கிடக்கல, சொங்கியா கிடக்கல. தலித் பிரச்சனைக்கெல்லாம் அண்ணன் திரும்ப வந்து குரல் கொடுக்காம திமுகவுக்காக தான் பேசுறாரு. தலித் பிரச்சனைக்காக நாங்க தாவேக்காக குரல் கொடுக்க பைத்தியக்கார பயலேன்னு உன்னையே சொல்றதா? இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் அங்க இருக்கிற ஒரு பள்ளர் சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பியை வந்து அடிச்சே கொண்டு விட்டாங்க தெரியுமில்ல? அடிச்சு கொண்டவனுடைய அப்பா சொல்றாரு, நான் பாடி வாங்க மாட்டேன், திருமாவளவன் வர வேண்டும் சொல்லியிருக்காரு. இப்ப தலைவர் ஏர்போர்ட்ல அனுப்பி விட்டு இங்க வந்து உங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ரைட்டா? அவர் ஒன்றும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, பள்ளர் சமூகத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, அந்த சமுதாயத்துக்காக அவங்களுக்காக குரல் கொடுக்க எவனா இருக்கானா? இவன் பேசுறானே, கட்சியில பேசுறானே, இவன் தலைவர் குரல் கொடுத்தானா? இவங்க எப்படியே பார்ப்பாங்க. நான் தலித்துக்கு பிரச்சனை கூட இவன் கூவுவேன், இவன் கூவுனானாங்க. இப்ப ஆகாஷுக்கு இவன் பேர் என்ன பேசினானா? அவனை விடுங்க, அவன் டுபாக்கூர் விஜய் பேசினாரா? இல்லையே. ஏன் கவினுக்கு பேசினாரா? இல்லையே. அப்புறமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. டேய் என்ன வந்து வம்பளத்துக்கு இருக்கிறாய், தேவையில்லாம போட்டு சிக்கலை வளர்ப்பு. காலையில இருந்து என்ன டென்ஷன் ஆக்குறீங்களா? வந்துமே பொறுமையா இருந்துட்டு கடைசியில போறப்ப அந்த கேள்வி கேட்டது நானும் ஒரு சுமுத்தா பதில் சொல்லியிருக்கேன். அப்போ தலித் மக்களுக்காக தான் விசிகாவா திரும்ப நடத்திட்டு இருக்காரு. அதுதான் முக்கியமான காரணம். அதே ஒருத்தர் உங்க கட்சியில இருந்து போன ஒருத்தரே வந்து குற்றம் சொல்றாருன்னா பாக்க சேனலுக்கு என்ன தோணும்? ஆமாம், என் கட்சியில ஒரு பெரிய இதுல இருந்தாரு. ஏய் சும்மா தம்பி நீ தயவு செய்து வேற ஏதாவது போ தம்பி, நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு, அதை கேளு, நான் பதில் சொல்றேன். ஊரெல்லாம் மைக் போட்டு பேசுறாரு, அங்கெல்லாம் விட்டுறீங்க, நான் கேள்வி கேட்டேன், என்ன வந்து ஏன் கேட்கறேன்? இல்ல தம்பி, நீ அப்படி நீ தேவையில்லாம கேட்க, அவன் ஒரு பைத்தியக்கார தம்பி. அவனை போய் நான் கேட்டேன், எதுக்கு சீட்டு கொடுத்து எதுக்கு வந்து இது பொறுப்பு கொடுத்தீங்க? பைத்தியத்தை திருத்தலாம் அப்படின்னு ஒரு வைத்தியம் பார்க்கறதுக்காக சேர்த்தேன் தம்பி. அது பைத்தியம் ரொம்ப முத்தினால நாங்கள் இப்போ விரட்டி விட்டோம் தம்பி. அது தப்பு தான், நான் ஏற்றுக்கிறேன். ரைட்டா? இப்போ ஒரு நாய் இருக்கு, நாய்க்கு பிஸ்கட் போடுறோம், எலும்பு துண்டு போடுறோம், நல்லா இருக்குன்னு. அது வெறி நாய் ஆகி போச்சு, என்ன பண்ணுறது? இல்லைன்னா முனிசிபாலிட்டியை கூட்டியாந்து, நகராட்சி கூட்டியாந்து, இல்லை பேரூராட்சி கூட்டியாந்து, இல்லை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அதைத்தான் ஒப்படைச்சிட்டோம். ரைட்டா? அங்கே வந்து எங்கே போய் ஒப்படைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? கரெக்டான இடத்துல தான் ஒப்படைச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, தலித்து மேட்டரை பற்றி தான் நீ பேசின, உன் செருப்பு பிஞ்சு போயிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எங்கே போட சொல்லி தம்பியை போட மாட்டேன், உன் ஆளு நினைக்கிறேன். உன்ட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த தம்பி இருக்க சிரிக்கிறாரு பாருங்க. நான் நேராக சொல்கிறேன், என்னை வந்தவே டென்ஷன் ஆக்குறமே என்ன கேள்வி கேட்குறது? அப்போ இது சிக்கல் கரெக்டாக இல்லையா? உன் ஆள் அனுப்புறேன், நீ அங்கேருந்து ஆள் அனுப்பிவிட்டு என்னை பல்ஸ் பார்க்குறியா? இதெல்லாம் தப்பு தம்பி. நீ பாஜக சொன்னா கூட பரவாயில்ல, தாவேக்கெல்லாம் சொல்ற அசிங்கமா எனக்கு அசிங்கமா இருக்கா? பாரு, உடனே அவனே காரி துப்புறேன். ஐயோ சாமியெல்லாம் இவ்வளவு கொடுமையா இருக்கு. அதனால தம்பி, நீ வந்து உண்மையில ஒரு இதா இருந்தா என்கிட்ட என்ன சொன்ன? நான் எங்கள் தலைவரை வந்து நான் வேங்கவையில் கூட்டி போவேன் சொன்னையா சொல்லி என் கட்சியில் வெளியே போன பிறகு. அப்புறம் என்ன சொன்னேன்? மேலாவளவு சின்னகாரம்பட்டிக்கு கூட்டி போகிறேன், விடுதலை களத்துக்கு சொன்ன கூட்டி போனையா? ஒரு பைத்தியக்காரங்க லாட்டரி சீட்டு விற்கிறவன் எப்படிங்க இருப்பேன்? திருப்பி டென்ஷன் ஆகாதீங்க. அவனை வந்து நேற்றுலாம் வந்து அவனை மண்டை உடைக்கிறதுக்கு தெரிஞ்சாங்க பயலுக்கு. நாங்களாம் தப்புடா, அதெல்லாம் ஜானா ரீதி அவனை பயில் நான் பேசிக்கிறேன். ரைட்டாக? பேச்சாதான் இருக்குன்னு. அவனை ஒன்றும் கல் எடுக்கல, கம்பு எடுக்கல. அப்போ நம்ம பார்த்துக்குறோம். பேச்சு பண்ணிட்டீங்க, நடமாட முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நடமாடி எலெக்ஷனுக்கு வர முடியாது, எங்கேயும் வர முடியாது. அவன் பார்க்குறவெல்லாம் வந்து நாயை வரட்டுற மாதிரி அடிச்சு கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க. புரிஞ்சு தெரிஞ்சுக்க தம்பி, ஒன்றும் தெரியாமல் நீ வாடி செயல்படாது. அண்ணன்றது அதுன்றது இதுன்றது நக்கலை பேசுடு. நாங்கள் வந்து ஒரு வந்து பயப்படுறாராம். ஏன்னா நாங்களடா பயப்படுறோம்? வரலாற்றில் வந்து பழைய 90s எங்கள் தலைவர் பேச்சு எடுத்து போட்டு பாரு, அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு. இதெல்லாம் அப்போ பிறந்திருக்கே மாட்டாங்க அந்த அப்போல்லாம் கருவிலே உருவாகியிருக்க மாட்டேன். வந்து சொல்கிறேன், உண்மையிலே வந்து நான் நீங்கள் கேட்டதுக்காக இவ்வளோ பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நீங்க அது ஆதவச்சனை கூட விட்டுருங்க. இப்ப அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவர் சொல்லி விஜய் போட்டு வச்சிருக்காரு. இப்ப எங்களுக்கும் ஒரு பார்வையாளராக பார்க்கும்பொழுது அவர் வந்து எந்த தலித் இஷ்யூக்காகவோ இல்லை தலித் மக்களோட குரலாவோ பேசுற மாதிரிலாம் தெரியல. இந்த அம்பேத்கர் போட்டோ போட்டு ஊரை ஏமாத்துறாங்களா? அப்ப இவங்கெல்லாம் திருட்டு பயிலுங்க. இவங்க வந்து சினிமாக்காரங்க தானே. இவங்க சினிமாக்காரன் எப்படின்னா கதை டிஸ்கஷன் நீங்களாம் போனீங்களான்னு தெரியல. நான் கதை டிஸ்கஷன் நிறைய பேருக்கு போயிருக்கிறேன். அவன் கதை டிஸ்கஷன் சொல்லி, ஆனால் இந்த இடத்துல ஒரு பாட்டை போடுனேன்,
இந்த இடத்துல ஒரு ஃபைட்டை போடுனேன், இந்த இடத்துல ஒரு காமெடியை போடுனேன், இந்த இடத்துல ஒரு கிளுகிழுப்பை போடுனேன், இங்கே ஒரு அப்படின்னு அப்படியே கதையை செட் பண்ணுவாங்க மசாலாவா. ரைட்டா? இவங்க அதே மாதிரி ரைட் இந்த இடத்துல வந்து டக்குன்னு இவரை போடு, பெரியாரை போடு, பெரியார் இந்த இடத்துல பத்தாது, அப்போ அவர் ஈக்குவலாக இன்னொரு ஆளை போடு, அம்பேத்கரை போடு. ஓகே, இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ரைட்டா? இன்னொரு சாதிக்கு ஒரு ஆளால் ஒவ்வொரு ஆளை போடு. இது மாதிரி இவங்க போட்டு விட்டவங்க பைத்தியக்கார பயில. இவங்களுக்கு என்ன தெரியும், இன்னைக்கு சரி இவ்வளோ நாள் ஆட்சியில் கட்சி ஆரம்பிச்சு 3 ஆண்டு ஆயிடுச்சுன்றல எங்கேயாவது புரட்சி அம்பேத்கர் இந்த கருத்தை சொன்னார் அப்படின்னு யாரும் பேசியிருக்கானா? அவங்களுக்கே தெரியாது. அதுதான் ஒன்றும் தெரியாது. ஒரு எங்கேயோ ஒரு அங்கெல்லாம் எவனுமே இருக்காதீங்க, தலித்து பயல்கள்லாம். அங்கெல்லாம் வந்து நீ அங்கே போயிட்டு ஜெய் பீம் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஜெய் பீம் சொல்லுங்க பார்ப்போம். அங்கெல்லாம் சும்மா வந்து அவங்க பின்னாடி தெரியாத நிறைய தம்பிகள், ஆனால் எவனும் தெரியல. நாங்கள் இப்போ கணக்கெடுத்தேன், இவங்க இந்த திமுக காரங்க எங்களை மிரட்டுறாங்க, இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க கொண்டான்னு சில பேர் அவங்க போனவங்க போனால் திமுக காரங்க. கரெக்டாக திமுக கொஞ்சம் தலித்து இருப்பாங்கல்ல, அவங்க போயிருக்கிறாங்க. அதிமுக கொஞ்சம் தலித்து போயிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒருத்தையும் கூட போல, ஃபுல் சர்வே எடுத்துட்டேன், ஃபுல்லாக களத்தில் போய் இவனும் போயிருக்கானா அவனை சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயிலும் போல. போனவன் பூரா நல்லா கேட்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறது சங்கத்தமிழில். அதாவது நாம் தமிழர் தலித்து கரெக்டாக இருப்பாங்களா? கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, எல்லா கட்சியும் தலித்து கரெக்டாக சொன்னீங்க. அவங்க தான் அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அவங்கள கண்ட்ரோல் பண்ண பாருங்க. விடுதலை சிறுத்தையாக எழுச்சி தமிழர் தலைவராக ஏற்றவர்கள் அதே நேரத்தில் யாருமே போக மாட்டாங்க. இந்த தம்பி நீயே கூடதே விடுதலை சிறுத்தையில் கொஞ்ச நாள் இருந்த, இப்போ நீ போயிட்டு நீ எங்கேயும் போனையா? இல்லையே, கட்சியை விட்டு தான் வெளியில் போயிருக்குற. ஆனால் தலைவரோட கொள்கை உள்வாங்கியிருக்கிறீல்ல, அம்பேத்கர் கொள்கை உள்வாங்கியிருக்கிற, எழுச்சி தமிழ் கொள்கை உள்வாங்கிருக்கீங்க, விட்டு கொடுக்குறியா? நாங்கள் தான் பார்க்குறோம்ல, எங்கே போனாலும் தலைவருக்கு ஒரு பிரச்சனை முதல்ல குரல் கொடுக்குறது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தானே. அப்போ அதுதான் நீ தான் எடுத்துக்காட்டு. உனக்கு கட்சிக்குள்ள சின்ன முரண்கள் ரைட்டு, அதில் போனே தவிர தலைவரையோ தலைமையோ பகச்சு போலையில. இது நிறைய சங்கி பயல்களுக்கு தெரியல, நீலச்சங்கிகளுக்கு அதையும் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குல்ல. நீலச்சங்கி இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்றது, பிரதாப்கிட்ட பேட்டி கொடுக்காத, அந்த தம்பி வந்து பயங்கரமான ஆள். என்ன பயங்கரமான ஆள்? நல்ல தம்பி, அம்பேத்கரிஸ்ட், திருமாயிஸ்ட். அப்புறம் என்ன? இப்போ இந்த ஆகாஷுடைய படுகொலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விசிகா இதை பற்றி பேசுகிறீங்க, ரஞ்சித் அண்ணா இதை பற்றி பேசுகிறாங்க, மற்றபடி திமுகவில் கூட இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் கூட இதை பற்றி பேச மாட்டாங்களே. ஏன் ஒரு தலித், இது ஒரு நவீன தீண்டாமை. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிச்சுக்கிறேன். பேசணுங்களா இதுக்காக பேச மாட்டாங்களே. நவீன தீண்டாமை பிரதர். இப்போ எங்களுக்கே ஒரு செய்தி வந்துச்சு, அதை முக்கியமாக பதிவு செய்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து 25 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற அவங்க சர்வே ரிப்போர்ட்டு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு சீட்டை கொடுத்தா நான் தலித்துலாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்படின்னு இவங்களா ஒரு பொது புத்தியில் செயல்படுறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. தலித்து மக்களை வந்து எல்லா பேருமே லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணால் அன்பு செலுத்துகிறாங்க. தலித்து மக்கள் நேர்மையானவங்கடா, ஒழுக்கமானவங்கடா, படித்தவன்டா, மனிதநேயம் முன்னவன்டா, கருணை மிக்கவன்டான்னு உலகமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அறிவாளிகள்ரா. இப்போ நீ அறிவாளியில் வரலாறு, வள்ளுவர் யாருங்க? திருவள்ளுவர். அவ்வை பாட்டி யாருங்க? அதே மாதிரி அந்த காலத்தில் ரெட்டமலை சீனிவாஸ் யாருங்க? அயோத்தியாச பண்டிதர் யாருங்க? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பேர்லாம் யாருன்னு? சிவராஜ் யாருன்னு தெரியுமா? சிவராஜ் மனைவி தெரியுமா? மீனாம்பாள். தந்தை பெரியாருக்கே தந்தைன்ற பட்டத்தை கொடுத்தது. அவங்களா பட்டத்தை வந்து உருவாக்கலை, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சத்தியவாணி முத்து உங்களுக்கு தெரியுமாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கக்கனை தெரியுமாங்க உங்களுக்கு? முதல்ல எனக்கு எல்லாருமே தெரியும். உங்களுக்குன்னா நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டா, எல்லா பயிலும் கேட்குறேன். கக்கல்னா இந்த அரசியல்லையே ஒரு நேர்மையான ஆள் யாருன்னா ஒரே ஆள் அவர் தாங்க. நேர்மையின் சிகரம்ங்க. இதுமாதிரி பெரிய வரலாறுங்க. வரலாறுக்கு சொந்தக்கார சமூகம் தான் இந்த சமூகம். ஆனால் அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இப்படின்ற அப்படிலாம் ஒரு மயிரும் இல்லை. நீ எங்களுக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆவீர்கள். சீட்டை கொடுக்கவில்லை என்றால் நான் அடுத்த இன்டர்வியூ நான் கொடுக்குறேன். அடுத்த இன்டர்வியூ கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? அது 2 இலக்குகளுக்கு 10 சீட்டுக்கு குறைந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சிக்கல்ன்றது சங்கத்தமிழ் சொல்ல, திமுக காரனே சொல்றேன். இல்ல இப்ப நீங்க திமுக தொண்டர் என் ஃப்ரெண்டுங்க, அவங்க சொல்றாங்க உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாதாங்க எங்க தலைவர் வந்து திருப்பி முதல்வர் ஆவார். இல்லைன்னா ஆக முடியாதுன்னு அவன் சொல்றேன். போன முறை காங்கிரஸ்க்கு 25 கொடுத்தாங்க, இந்த முறை 28 கொடுக்குறாங்க. வளர்ந்துருச்சுப்பா பயங்கரமா. ட்ரெயினை மறிச்சாங்க பார்த்தீங்களா பழைய ஆளு, அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அழகிரி தலைமையிலையா பயங்கரமா. ஐயோ ட்ரெயினே திரும்பி போயிடுச்சு, வளைஞ்சுக்கிட்டு திருப்பி கேள்வி முடிச்சிடுறேன். இப்ப அவங்களுக்கு வந்து 25ல இருந்து 28 கொடுத்தாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் +1 அது அதை விட்டுருங்க. நான் ராஜ்யசபா கேட்கலன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அதை நான் உங்களை கேட்டேன். இல்ல ராஜ்யசபா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். அது 32 அப்ப சேர்த்துக்கிறேன். 28 + 32 அப்ப சேர்த்துங்க. இப்போ தேமுதிக ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. ஆமா 32 சீட் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்குமே 6 எம்எல்ஏ சீட்டோ 8 எம்எல்ஏ சீட்டோ கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுமே 2 இலக்குல சீட்டு கேட்கறாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 கொடுத்தாங்க சிபிஎம்க்கு. இப்போ வந்து 6ல வந்து 2 குறைச்சுங்க, 4 தான் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்களா? இது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் அயோக்கியத்தனம்ங்க. நேரடி தான் சொல்றேன், நான் சொல்றேங்க, வேற யாரும் சொல்ல மாட்டேன். பயந்துக்கிட்டு எவனும் வாய் திறந்து பேச நான் சொல்றேன், சங்கத்தமிழ் சொல்றேன். இது ஒரு அயோக்கியத்தனம். எப்படின்னா நாங்க வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களை கூட்டணி விட்டு வெளியேறின பிறகு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும்
ஒற்றுமையாக நேர்மையாக உங்களோட களத்தை நிக்கிறமா நிக்கலையா? நீங்க கூட நாளைக்கு போலாங்க பிஜேபிக்கு, விடுதலை சிறுத்தை போகுமா, கம்யூனிஸ்ட் போகுமா? ஆனா இந்த சேர்த்திருக்க குரூப்புகள்லாம் என்னைக்குமா போவாங்க, தேமுதிக என்னைக்குமா போவாங்க. ராகுல் காந்தி இருக்கிறனால ஒரு தைரியமா இருக்கிறாங்க. ராகுல் காந்தி மட்டும் அரசியல் வேண்டாம் அமைதியாயிட்டாருன்னா நீங்க போயிருவாங்க. இல்ல நான் இன்னொன்னு கேக்குறேன், திமுக வந்து உண்மையாவே உங்ககிட்ட சொல்றாங்களா சீட்டு குறைச்சுன்னு சொல்லிட்டு? அப்பெல்லாம் சொல்லவே இல்லை. அப்ப எப்படி செய்திகள் மட்டும் கசியுது? செய்து அப்படிதான் எங்களுக்கு எதிர்ப்பாதே ஒரு குரூப்பை செயல்படுறாங்க. அப்படி சொல்லாதீங்க, சண்முகம் அவர்களே பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி திமுக அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சொல்லலைங்க. உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லல. நாங்க வந்து இந்த 2 இலக்கம் இப்படி வி ஃபார் விசிகா, வெற்றி ஃபார் விசிகா, இப்படிதான் 2 தான் ரைட்டா. அப்ப 2 இலக்கம் ரைட்டா, 11 இல்ல குறைஞ்சது 10 கூட ஓகே. எங்க தலைவர் கேட்டிருக்காரு 12 கேட்டிருக்காரு. 10 வந்து தமிழ்நாட்டுல 2 அல்ல அப்படியே நினைச்சேன். தலைவர்கிட்ட திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அது தனி, அதை பத்தி வாயை துறக்காத, அதை அப்ப பாத்துக்குருவோம். அதையே எப்ப பேசுறேன்ட்டாரு என்கிட்ட. அங்க தலைவருக்கு நான் ஓப்பனா உடைக்கிறேன், உங்க சேனல் சொல்றீங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல. எங்க தலைவர் 10 தலித்துகள் தொகுதியும் 2 பொது தொகுதியும் கேட்டிருக்காரு, 12 கேட்டிருக்கிறாரு. கரெக்டா? இந்த 12ல நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு வந்து மிக மிக ஒஸ்ட் கேஸ் 9+1. அது என்ன 1? அதாவது 9 வந்து கொடுங்க, தலித்துகளுக்கா? 1 நான் தலித், 1 கூட கொடுத்து அந்த முறை ஏத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. ஆனா 10 குறைவா, இது வந்து நான் இறக்கப்பட்டு சொல்றேன் உங்களுக்கு. 10 குறைவா கொடுத்தா? 10 குறைவா கொடுத்தா அன்னைக்கு பேட்டி இருக்குது. பேட்டி இருக்குட்டு அதை உருகுனேன், கூட்டல் இருப்பீங்களான்னு கேட்குறேன். அந்த கேள்வியை வந்து இப்போ கேட்கவே கூடாது. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போக மாட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை? இன்னும் 2-3 நாள் தெரிஞ்சிடும். இந்த வாரத்தில் தெரிஞ்சிடும். இந்த வாரத்தில் எங்களுக்கு 11 சீட்டு வேட்டு வெடிக்கிறோம். 11 சீட்டா? ஆமா. இது என்ன 11? 10+1? 10+1. இப்போ நீங்க தொடர்ந்து நம்ம பேசும்போது திமுக பத்தி விமர்சனம் பண்ணா நீங்களுமே ஆமா அவங்க பண்றது தப்பு தான் சொல்லி எதிர்த்து பேசுறீங்க. இப்போ சொல்ற மாதிரி 10 சீட்டோ 12 சீட்டோ வாங்கணும்னு வச்சுங்களேன், அதுல உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்தா கூட அது உங்களுக்கு எதிராக அமையாதா? திமுக எதிர்த்து நீங்க பேசுறீங்களே, அதனால கேட்குறேன். நெறியாளர் அவர்களே, சரியான கேள்வி இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சரிங்களா? அந்த கேள்வியின் மூலமாக நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் வந்து சும்மா திமுகவை குண்டாக்க இந்த ஆதுவர்ஜுனம் பேசின மாதிரியோ மற்ற எவனும் பேசுமே நம்ம பேசலை. நம்ம எங்கள் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைனா கேட்பேன். கேட்கறதுக்கு தான் நான் கட்சி நடத்துகிறேன். புரியுதா? கட்சி விடுதலை செய்து நடத்துறது யாருக்குன்னா, ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், பின்தங்கியவன், சிறுபான்மை மக்கள் எல்லாரும் குரல் கொடுக்கறதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள். அதில் தான் எனக்கு வந்து சங்கத்தமிழனுக்கு இளைஞணி செயலர் டைட்டில். அப்போ நாங்கள் வந்து சிறுத்தைனா சீரனு, சிறுத்தைனா தூக்கிக்கிட்டு இருந்தால் நாங்கள் பசியோட தான் நாங்கள் கிடக்கணும், பட்டினியாக தான் கிடக்கணும். சிறுத்தைனா என்ன செய்யணும்? சீரன். அது இளஞ்சிறுத்தைனா ரொம்ப சீரன். அதைத்தான் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம். யாரையும் நாங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசலை. எங்களுக்கு நீங்கள் வந்து சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை. எங்கள் மக்களுக்குடைய குரலை வந்து நெருக்கிறீங்க. இன்றைக்கி நான் ஒன்று கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன், நியாயமான கேள்வி கேட்குறேன். இதுக்கு யாரும் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பையனை வந்து கொண்டு போய் போலீஸ் கஸ்டடியில் கொண்டு விட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதுக்கு எவனாவது அமைச்சர் போயிருக்கிறானா? இல்லையே. அப்புறம் என்ன நொல்லைன்னுக்கிட்ட அப்புறம் என்ன கேள்வி? இதெல்லாம் கேள்வி கேட்கறதே என் வேலை. சீட்டும் கேட்பேன், புரியுதா? அப்ப சீட்டுக்கு நீங்களும் வேலை பார்க்கணும். திமுகவும் கடமைங்க, நீங்க வேலை பார்த்ததே நாங்க வேலை பார்ப்போம். எங்க ஓட்டு நீங்க திமுக மாதிரி பேசினா தானே உங்களுக்கு பேசுவாங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு, உங்க ஓட்டு எங்களுக்கு. ரைட்டா? யாரையும் சார்ந்துலாம் இல்லை, என்ன சேர்ந்துதான் இருக்குன்னு. இன்னொன்னு முக்கியமான சொல்றேன், எங்க இந்த அம்மா இப்போ ஒரு அம்மா சேர்ந்து இருக்குது, எங்க அண்ணன் விஜயகாந்த். நான் விஜயகாந்தோட ரசிகர். ரைட்டா? அந்த அம்மா பேசாத சங்கத்தமிழன் பேசிட்டானா? இல்லையே. அப்புறம் என்ன பேசிக்கிறீங்க? கமலஹாசன் பேசாத சங்கத்தமிழன் பேசிட்டானா? ஒரு டார்ச்சத்தை வச்சாரு டிவி. அப்ப சங்கத்தமிழன் போய் பேசிக்கிறாங்க. எங்க மக்களுக்கு நீங்க பிரச்சனை பண்ணா நான் கேட்பேங்க. எம்எல்ஏ ஆனாலும் கேட்பேன். எம்எல்ஏ ஆறதே எதுக்காக? எங்க மக்களுக்காகத்தான், எங்க மக்களுக்கு குரல் கொடுக்கத்தான். ரைட்டா? நீங்க எங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தலித்து மக்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க. தலித்து மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க முதல்வராகிறீங்க. இப்போ கூட மீண்டும் நீங்கள் முதல்வராக வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இலக்கம்ல 10 சிறுத்தை உள்ள போகணுங்க. 10 சிறுத்தை உள்ள போனாலே அது உண்மையிலே எதுக்கு சப்போர்ட்டு? சமூக நீதிக்கு சப்போர்ட். ரைட்டா? அதனால வந்து நாங்க வந்து இது முக்கியம். நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். சில பேர் அப்படிதான் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க. நாங்க இணையும் தேவையில்லாம பேசல, எங்க உரிமைக்காக பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.